இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறது ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங். ஓகே, முதல்ல இந்த ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஒரு ப்ரோக்ராமை ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி மட்டும் நம்ம பில்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் சொல்லுவோம். அதுக்காக நம்மக்கிட்ட இன்பில்ட்டாக நிறைய ஃபங்க்ஷன்ஸ் பைத்தான்லேயே இருக்குது. ஸோ அதில் இம்பார்ட்டண்ட்டாக மேப், ரெடியூஸ் அண்ட் ஃபில்டர் அப்படிங்கிற 3 இம்பார்ட்டண்ட்டான இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் சொல்லுவோம். ஓகே, எதுக்கு நீங்கள் வந்து ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இந்த ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு வந்து ரீயூசபிள் ஃபங்க்ஷன்ஸ் ஆகும், வேரியபிள் மோஸ்ட்லி யூஸ் பண்ணாமல் லூப்ஸ் எல்லாம் கம்மி பண்ணி மோஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் மட்டுமே நம்ம யூஸ் பண்ணி ஈஸியாகவும், நம்ம லாஸ்ட் கிளாஸஸ்லேயும் நம்ம லேம்டா என்னென்னு பார்த்தோம்ல, ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி ஈஸியாக ஒரு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், மேனிப்புலேஷன்லாம் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங். அதில் நம்ம மேஜராக யூஸ் பண்ணுறது மேப், ஃபில்டர் அண்ட் ரெடியூஸ். ஸோ இதை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட், வாட் இஸ் மேப்? இந்த மேப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு ஒரு தனித்துவம் இருக்குது. அது என்னென்னா, நீங்கள் என்ன ஃபங்க்ஷனு அண்ட் என்ன டேட்டா அதுக்குள்ளே அனுப்பிச்சிங்கனாலும் உங்களுக்கு நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனில் என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுறீங்களோ அது எல்லாத்துக்குமே ஆட் ஆகும். ஸோ விச் மீன்ஸ் மேப் வந்து ஒரு ஃபங்க்ஷனையும் ஒரு ஐட்ரேட்டபிள், அதாவது லிஸ்ட், டியூப்பிள், அந்த மாதிரி எது கொடுத்தீங்கனாலும் அந்த லிஸ்ட்டில் இருக்கிற அந்த ஃபங்க்ஷனை மேப் பண்ணி உள்ளே இருக்கிற எல்லா டேட்டாவும் சேஞ்ச் பண்ணும். ஸோ அதே மாதிரி தான் இது டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும் அண்ட் ஒரு மேப் ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ணும். சரி, மேப் ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ணுது, அது எப்படி நீங்கள் வந்து ஒரு வேரியபிளாக கன்சியூம் பண்ணுவீங்க அப்படின்னா, நான் அதை லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணிவிடுவேன். ஓகே, ஸோ அதோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேப் அப்படிங்கிறத கால் பண்ணி எனக்கு ஒரு ஃபங்க்ஷன், எனக்கு ஒரு ஐட்ரேட்டபிள் கால். இந்த ஐட்ரேட்டபிள்னால் ஒன்றும் இல்லை, லிஸ்ட், டப்பிள், அந்த மாதிரி நம்ம ஒரு டேட்டா கலெக்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணிக்கிறேன். நம்பர்ஸ் அப்படிங்கிற லிஸ்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த நம்பர்ஸில் 1 2 3 4 5 இது யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணியிருக்கேன், டிஃபைன் டபுள்னு வச்சுப்போம். இதில் நான் வந்து ஒரு நம்பராக கொடுத்து எனக்கு ரிட்டர்ன் நம்பர் இன்ட்டு 2. ஸோ இப்போ ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங்கில் மேப் நான் எப்படி இதை மாற்றுவேன்னா, மேப் அப்படின்னு கால் பண்ணிவிட்டு அண்ட் இதுக்குள்ளே என்ன சொல்லியிருக்கேன், ஃபங்க்ஷன் அண்ட் ஐட்ரபிள். நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபங்க்ஷன், என்ன ஃபங்க்ஷன், டபுள் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். இதில் நான் இந்த ரவுண்ட் ப்ராக்கெட்ஸும் கொடுக்க மாட்டேன், உள்ளே இந்த வேல்யூயும் கொடுக்க மாட்டேன். மேப்போட அற்புதம் என்னென்னா, ஃபங்க்ஷன் நேம் மட்டும் நான் கொடுத்தா போதும் அண்ட் என்ன ஐட்ரபிள், இந்த நம்பர்ஸ் அப்படிங்கிற ஐட்ரபிள். ஸோ நம்பர்ஸ். ஸோ சின்ஸ் இது வந்து ரிட்டர்ன் பண்ணக்கூடிய அந்த வேல்யூ அந்த கலெக்ஷன் வந்து மேப் அப்படிங்கிற ஆப்ஜெக்டில் இருக்குது. ஸோ அதை நான் என்ன பண்ணுவேன், லிஸ்ட் அப்படிங்கிறதுக்குள்ளே நான் ஃபங்க்ஷன் மூலியமாக நான் ரேப் பண்ணியிருக்கேன். ஸோ இது ரேப் பண்ணுறது மூலியமாக என்ன இருக்கும், இது லிஸ்ட்டாக நான் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு டைப் கேஸ்டிங் யூஸ் பண்ணியிருக்கேன் நான். அண்ட் இதை நான் இன்னொரு வேரியபிளை சேவ் பண்ணி வச்சுப்போம், விச் இஸ் டபுள்டுன்னு வச்சுப்போமே, டபுள்டுன்னு வச்சுப்போம். அண்ட் இது நான் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ பிரிண்ட் ஸோ நான் இப்போது இந்த டபுள் அப்படிங்கிற லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா 2 4 6 8 10 இதை எனக்கு ஈஸியாக மேப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இது வந்துச்சு. ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு க்ரியேட் ஆகிடுச்சு, மேப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் க்ரியேட் ஆகிடுச்சு. பட் எல்லாம் நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணி தானே எல்லாம் பண்ணியிருக்கீங்க. எப்படி இது இல்லாமல் ஆன் த கோல் ட்ரை பண்ணுறதுனா, இப்போ நம்ம இதுக்கு பதிலாக நம்ம டேரெக்டாக ஒரு லேம்டா ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணலாமா? ஸோ லேம்டா ஒரு நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன ரிட்டர்ன் பண்ணும், நம்பர் இன்ட்டு 2. ஸோ இதை நான் அப்படியே எடுத்துடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா 3 லைன் ஆஃப் கோட் தான் யூஸ் பண்ணுவேன், ஆனால் எனக்கு அதே அவுட்புட் தான் வருது. பார்த்தீங்களா? ஸோ இப்படி தான் நம்ம ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங்கை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? நம்ம இங்கே வந்து த டபுள் லிஸ்ட் இஸ் அப்படின்னு போட்டுப்போம். ஓகே, த டபுள் லிஸ்ட் இஸ் பிரிண்ட் பண்ணிட்டோம் அழகா. ஓகே, இதில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்னென்னா ஃபில்டர். ஸோ ஃபில்டர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா, எப்படி மேப் வந்து உள்ள லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா வேல்யூக்கும் ஒரு ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ண மாதிரி எனக்கு லிஸ்ட்டில் அதே மாதிரி எல்லா வேல்யூலேருந்தும் ஃபில்டர் பண்ணி அனுப்பும். ஸோ ஃபில்டர் பண்ணி அனுப்புறதுனா, நீங்கள் ஒரு கண்டிஷனை பாஸ் பண்ணீங்க, இதில் என்ன பாஸ் பண்ணீங்க, ஒரு எக்ஸ்பிரஷனை பாஸ் பண்ணிங்க. அண்ட் அந்த எக்ஸ்பிரஷன் வந்து எனக்கு எல்லா வேல்யூலையும் எனக்கு இதை இன்ட்டு 2 பண்ணி கொடு அப்படின்னு சொல்லினால இன்ட்டு 2 பண்ணி கொடுத்துச்சு. அதே நான் ஃபில்டர் யூஸ் பண்ணேன்னா
இதே நான் நம்பர்ஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் நான் ஃபில்டர் யூஸ் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும்னா, எது எதெல்லாம் ட்ரூ வேல்யூ இருக்கோ எனக்கு அது மட்டும் ஃபில்டர் ஆகி கொடுக்கும். ஸோ இப்போ நான் எனக்கு இதில் எது எதெல்லாம் ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணி கொடு, அதாவது தனி லிஸ்ட்டில் எடுத்துக்கூட அப்படின்னு சொல்லுவோம். இதை என்ன பண்ணால் ஃபில்டர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் இதில் நான் நம்பர்ஸ் அப்படிங்கிற ஐட்ரபிள் தான் கால் பண்ண போகிறேன். அண்ட் என்ன பண்ண போகிறேன், ஃபர்ஸ்ட்டு லேம்டா ஃபங்க்ஷன், லேம்டா நம்பர், அண்ட் இந்த நம்பரில் எனக்கு இஃப் நம்பர் %2 ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற கண்டிஷனை கிளியர் பண்ணு. ஏன்னா அப்படி கிளியர் பண்ணால் தான் எனக்கு ஈவன் நம்பர்ஸ் பாஸ் பண்ண முடியும். ஓகேவா, கமா என் ஐட்ரபிள் நம்பர்ஸ். இதுதான் ஃபில்டரோடைய சின்டாக்ஸ். இப்போ நான் என்ன பண்ணுவேன், சின்ஸ் இதுவும் எனக்கு வந்து ஒரு ஃபில்டர் ஆப்ஜெக்ட் தான் கொடுக்கும், நான் அப்போ அதை லிஸ்ட்டில் ரேப் பண்ண போகிறேன். அண்ட் இதை நான் ஃபில்டர்டு லிஸ்ட் அப்படின்னு நான் வந்து வச்சுக்க போகிறேன். அண்ட் இப்போ இதை நான் பிரிண்ட் பண்ணேன்னா பிரிண்ட் ஃபில்டர்டு ஸோ இப்போ நான் இந்த ஃபில்டர்ட் லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ ஃபில்டர்ட் லிஸ்ட் இஸ் 246. இதுலேருந்து எனக்கு ஈவன் நம்பரை மட்டும் ஃபில்டர் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ இப்போ நம்ம மேப் அண்ட் ஃபில்டர் பார்த்துட்டோம். இப்போது நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்னென்னா ரெடியூஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு சீக்வன்ஷியலாக இருக்கிற அந்த ஐட்ரபிளை ஒரு சிங்கிள் வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பேர் தான். ஒரு லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா வேல்யூவும் நான் வந்து ஆட் பண்ணணும், இல்லை லிஸ்ட்டில் இருக்க எல்லா வேல்யூவும் நான் மல்டிப்ளை பண்ணணும். அண்ட் எனக்கு சின்னதாக ஒரு வேரியபிள், அதாவது உள்ளே இருக்கிற எனக்கு ஃபங்க்ஷன் எனக்கு கொடுக்கணும், உள்ளே இருக்கிற எல்லாத்துக்கும் நான் கேல்குலேட் பண்ணி எனக்கு கொடுக்கணும். இப்போ டாட் சம் மெத்தட் எப்படி, டாட் லென்த் மெத்தட் எப்படி, ஸோ இந்த மாதிரி எனக்கு நான் வந்து ஒரு ஐட்ரபிள்லேருந்து எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் ரெடியூஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது டேரெக்டாகவே எனக்கு ஒரு வேல்யூ கொடுக்குங்கிறதுனால நான் இதை லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ண தேவையில்லை. அண்ட் இது ஒரு கியூமுலேட்டிவ் அப்ரோச்சில் தான் இது ஒர்க் பண்ணும். ஓகேவா, ஸோ இது நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம முதல்ல இம்போர்ட் பண்ணோம் ஃபங்க் டூல்ஸ்லேருந்து. ஸோ இந்த ஃபங்க்ஷன் டூல்ஸ் அப்படிங்கிற இந்த லைனை இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் மாடியூல்ஸ் சொல்லிக் கொடுக்கும்போது இன்னும் ஈஸியாக உங்களுக்கு புரியும். நான் என்ன பண்ணுவேன், ஃப்ரம் ஃபங்க் டூல்ஸ் அதில் ரெடியூஸ் அப்படிங்கிற மெத்தடை மட்டும் எனக்கு கொடுங்க அப்படின்னு நான் வந்து பைத்தனை கேட்குறேன். ஸோ ஃப்ரம் ஃபங்க் டூல்ஸ் இம்போர்ட் ரெடியூஸ், அப்போ தான் ரெடியூஸுங்கிற ஃபங்க்ஷன் என்னால் யூஸ் பண்ண முடியும். இங்கேயும் சேம் நான் ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். அண்ட் இதில் நான் ரெடியூஸ் நான் என்ன பண்ண போகிறேன், எல்லா வேல்யூவும் உள்ளே இருக்கிற எல்லா வேல்யூவும் நான் அடிஷன் பண்ண போகிறேன். ஸோ ரெடியூஸ் ஒரு லேம்டா க்ரியேட் பண்ண போகிறேன். லேம்டா இதை நான் எப்படி க்ரியேட் பண்ணுவேன்னா, 2 வேல்யூவை க்ரியேட் பண்ணிப்பேன், எக்ஸ் அண்ட் ஒய். அந்த எக்ஸ் வேல்யூவை எனக்கு ஒய் வேல்யூவோட அடிஷன் பண்ணி கொடுக்கணும். ஓகேவா, ஸோ லேம்டா எக்ஸ் கமா ஒய் ரிட்டர்ன் எக்ஸ் ப்ளஸ் ஒய், ஆர் ரிட்டர்ன் வராதுல, எக்ஸ் ப்ளஸ் ஒய். அண்ட் எந்த ஐட்ரபிளுக்கு, நம்பர்ஸ் அப்படிங்கிற ஐட்ரபிளுக்கு தான். ஓகேவா, நான் இப்போ இதை வந்து ஒரு வேரியபிளை சேவ் பண்ணி வச்சுப்பேன், ரெடியூஸ்ட் வேல்யூ அப்படின்னு. இப்போ நான் பிரிண்ட் ரெடியூஸ்ட் வேல்யூ அப்படின்னு கொடுத்தேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 10 4 7 8 7 8 9 10. ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு இது ஒரு வேரியபிளாக கொடுத்துருக்கு, லிஸ்ட்டாக இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ரெடியூஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். அண்ட் சின்னதாக இது ஒரு 3 டிஃப்ரென்ஸ் பார்த்துருவோம். என்னென்னா, மேப் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும், அதாவது உள்ளே இருக்கிற என்டையர் டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். ஃபில்டர் அப்படிங்கிறது வந்து உள்ள செலக்டிவாக இருக்கிற எலமெண்ட்ஸை நம்ம ஃபில்டர் பண்ண போகிறோம். அண்ட் ரெடியூஸ் அப்படிங்கிறது கம்பைன் பண்ண போகிறோம். உள்ளே இருக்கிற எல்லா வேல்யூஸும் சரி, உள்ள என்னென்ன மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் பண்ணனாலும் சரி, நம்ம இதை கம்பைன் பண்ண போகிறோம். இதை சின்னதாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போது நம்ம மேப், ரெடியூஸ், ஃபில்டர் 3த்தையும் பார்த்தாச்சு. இதுக்குள்ளே நம்ம இருக்கிற ப்ராப்ளம்ஸை பார்ப்போம். ஒரு ரியல் லைஃப் ஒரு மினி ப்ராஜெக்ட் ஒன்று ட்ரை பண்ணுவோம். அண்ட் அந்த மினி ப்ராஜெக்டில் என்னென்னா, உங்கள்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் லிஸ்ட் இருக்குது, அதாவது ஒரு மார்க்ஸ் இருக்குது ஒரு லிஸ்ட்டில். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், அதில் இருக்கிற எல்லா மார்க்கையும் 5
மார்க் ஆட் பண்ணுவோம். அண்ட் அதுக்கப்புறம் எந்தெந்த மார்க்லாம் அபவ் 50, அதாவது அபவ் 50 தான் பாஸ்ன்னு வச்சுப்போமே, அந்த அபவ் 50யை நான் ஃபில்டர் பண்ண போகிறேன். அண்ட் அபவ் 50 இருக்கிறத நான் எத்தனை மார்க்ஸ் இருக்குதுன்னு நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் என்னுடைய மினி ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ இப்போ மார்க்ஸ் என்கிட்ட நான் கொடுத்துட்டேன் ஆல்ரெடி. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆல் த மார்க்ஸ் பை 5. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இப்போது ஒரு புதுசாக ஒரு லிஸ்ட் க்ரியேட் பண்ணிக்க போகிறேன். மார்க்ஸ் பை 5. ஓகே, ஆல் மார்க்ஸ் அடிஷன் அப்படின்னு வச்சுப்போம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு லேம்டா க்ரியேட் பண்ணிக்க போகிறேன். அந்த லேம்டாவில் நான் வந்து மார்க் எல்லாத்தையும் கொடுத்துட்டு மார்க் ப்ளஸ் 5 ரிட்டர்ன் பண்ண போகிறேன். அண்ட் இதை நான் எதில் கொடுக்கும் மேப் பண்ணி எனக்கு மார்க்ஸை யூஸ் பண்ண போகிறேன். இப்போ எனக்கு இந்த மார்க்ஸ் அடிஷனில் வந்து இங்கே இருக்கிற மார்க்ஸ் அடிஷனில் வந்து எனக்கு ஃபுல்லாக இந்த எல்லாத்துக்கும் 5 நம்பர்ஸ் ஆட் பண்ணி கிடச்சிருமா, நான் இதை லிஸ்ட்டில் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ இந்த இதுலலாம் ஜாஸ்தியாக இருக்கோ 50 மேலே இருக்கிற நம்பர்ஸை மட்டும் நான் ஃபில்டர் பண்ண போகிறேன். ஸோ பாஸ்ட் அப்படின்னு போட்டுப்போம். அண்ட் இதில் நான் ஃபில்டர் லேம்டா எந்தெந்த மார்க்லாம் மார்க் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 50 அப்படிங்கிறத யூஸ் பண்ணிட்டு, இதுதான் இந்த மார்க்ஸ் அடிஷன் தான் நான் லிஸ்ட்டை அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நான் இங்கே யூஸ் பண்ணிப்பேன். அண்ட் இதை நான் திருப்பி லிஸ்ட்டாக கேஸ்ட் பண்ணிப்பேன். இப்போது தேர்டு ஃபைண்ட் டோட்டல் கிளாஸ் மார்க்ஸ். நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண மாதிரி தான் டோட்டல் ஈக்குவல் டு ரெடியூஸ் அப்படிங்கிற கீவேர்டு. அதான் ரெடியூஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். ஏன்னா இங்கே ரெடியூஸை வந்து நம்ம ஃபங்க் டூல்ஸ்லேருந்து ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணிட்டோம். ஸோ ரெடியூஸ்க்கு என்ன வரும், உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் அண்ட் ஒரு சீக்வன்ஸ். ஃபங்க்ஷன் என்ன, லேம்டா x, y x + y. ஓகே, இப்போ இது எந்த ஐட்ரேபிள் பாஸ்ட் வேல்யூஸ்குள்ளே. ஓகேவா, இப்போ நான் வந்து print marks added அப்படிங்கிறதுக்குள்ள மார்க்ஸ் அடிஷன் வச்சுப்பேன். print பாஸ்ட் அப்படிங்கிறதுக்குள்ள பாஸ்ட் இருக்கும். அண்ட் print டோட்டலுக்குள்ளே நான் டோட்டல் வச்சுப்பேன். இப்போ நான் சேவ் பண்ணி ரன் பண்ணேன்னா எனக்கு மார்க் ஆட் பண்ணி எல்லா வேல்யூஸ்லேயும் 5 மார்க்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் எதுலலாம் நான் பாஸ் பண்ணியிருக்கணும், அதாவது இந்த இது மட்டும் பாஸ் பண்ணல, இது மட்டும் ஃபெயில் ஆகிருக்கேன், அது மட்டும் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். அண்ட் இதில் எந்த இதுலலாம் பாஸ் ஆனனோ அதோட டோட்டல் மட்டும் எடுத்து கொடுத்துச்சு. ஸோ இது சிம்பிளான ப்ராப்ளம் தான். பட் நம்ம இப்போ பாண்டாஸ் நம்பைலாம் யூஸ் பண்ணும்போது இதே லேம்டா யூஸ் பண்ணி நம்ம மேப் ரெடியூஸ் ஃபில்டரை இன்னும் பெட்டராக யூஸ் பண்ணுவோம். ஓகே, கடைசி இன்னொரு ப்ராப்ளம் பார்த்துருவோமா. அண்ட் இதில் நம்ம இதையே இன்னும் ரிஃபைன் பண்ணலாம். ஓகே, இப்போது என்கிட்ட ஒரு டேட்டா இருக்குது. ஸோ இந்த டேட்டா நான் எடுத்துக்கிறேன். இந்த டேட்டாவில் ஃபர்ஸ்ட்டு டபுள் ஆல் த நம்பர்ஸ். டபுள் பண்ண என்ன பண்ணோம், மேப் லேம்டா x ஈக்குவல் டு x இன்ட்டு 2. அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நம்ம இதில் ஐட்ரபிள், அதாவது டேட்டா ஐட்ரபிள் என்ன பண்ண, ஃபஸ்ட்டு டபுள் அப்படின்னு சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். அண்ட் இதை நான் லிஸ்ட்டுக்குள்ளே சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு கீப் நம்பர்ஸ் டிவிசிபிள் பை 4. டிவிசிபிள் பை 4 நான் தனியாக எடுத்துக்கிட்டு லிஸ்ட் ரெட் ஃபில்டர் லேம்டா இதில் எக்ஸ் அண்ட் எக்ஸ் வந்து டிவிசிபிள் பை 4ங்கிறனால பர்சன்டேஜ் ஆஃப் 4 ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறதுக்குள்ளே நான் டபுள் பண்ணி வச்சுப்பேன். ஓகே, ஸோ எனக்கு அந்த வேல்யூ கொடுத்தா போதும். மல்டிப்ளை ரிமைனிங் நம்பர்ஸ். ஸோ நான் என்ன பண்ணுவேன், மல்டிப்ளை அப்படின்னு க்ரியேட் பண்ணிட்டு இதுக்குள்ளே நான் ரெடியூஸ் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் என்ன ஃபங்க்ஷன்
லேம்டா எக்ஸ் அண்ட் ஒய் எடுத்துக்கிட்டு எக்ஸ் இன்ட்டு ஒய்ங்கிறத நான் ரெடியூஸ் பண்ணுவேன், அதாவது ரிட்டர்ன் பண்ணுவேன். அண்ட் இதில் நான் இந்த டிவைஸ் இதை யூஸ் பண்ணிப்பேன். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரைட் இன் ஒன் லைன் போட்டிருக்காங்க. அண்ட் இதை நான் எப்படி ரைட் இன் ஒன் லைன் பண்ணுவேன்? ஆக்சுவலி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டா இருக்கா, அதை நான் இங்கே கூப்பிட்ருக்கேனா, அதே மாதிரி நான் டபுள் டே இங்கே கூப்பிடக்கூடாது. ஸோ இந்த டபுள்டுங்கிற வேல்யூ என்ன? இது தானே. இதை நான் அப்படியே கட் பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம்ல. இப்போ டபுள்டுங்கிற வேல்யூக்கு அர்த்தம் இல்லைல்ல. ஓகே, இப்போது இதே மாதிரி டிவிசிபிள் பை 4 நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன், இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன்ல. ஸோ அப்படியே நான் இதை எடுத்து கட் பண்ணி நான் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம்ல. இப்போ நான் வெறும் மல்டிப்ளை அப்படின்னு கொடுத்தா எனக்கு அந்த வேல்யூ ரன் ஆகி வரும். ஸோ இது நான் ஏன் யூஸ் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு ஒரே ஒரு லைனில் கூட நான் இதை எக்ஸாக்டாக போட தெரியும். முதல்ல நமக்கு இந்த மாதிரி போட தெரிஞ்சிருந்தா, இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸை போட தெரிஞ்சிருந்தா எனக்கு ஈஸியாக நான் ஒரே லைனில் போடுவேன். ஆல்சோ இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. இதில் நான் எப்படி எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து காமிச்சேன், மார்க்ஸ், அடிஷன், பாஸ்ட், டோட்டல். ஆனால் இதில் உங்களால் காட்ட முடியாது. ஒரு ஃபங்க்ஷனை நீங்கள் இவ்வளோ ப்ராக்டிக்கலாக, சரி நீங்கள் ஒரு டேட்டா வந்து இவ்வளோ ஃபில்டர் அவுட் பண்ணி அண்ட் அதில் நீங்கள் இவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ்லாம் எனேபிள் பண்ணி நீங்கள் கடைசியாக ஒரே லைனில் போகணுன்னா உங்களுக்கு ஒரே லைனில் ஈஸியாக இதெல்லாம் முடிஞ்சிடும். ஸோ அதுக்கு தான் நம்ம ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு மேப், ஃபில்டர், ரெடியூஸ் பார்த்ததில் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நாளைக்கு இன்னொரு இம்பார்ட்டன்ட் செஷனில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பை.